ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. யானை வாயின் சிறப்பும் தத்துவ பொருளும். யானை என் வாயில் ஒரு விசேஷம். நமக்கும் இன்னும் ஆடு மாடு மாதிரி எந்த பிராணியானாலும் அதற்கும் வாய் என்பது இந்த கோடிக்கு அந்த கோடி. உதடு எப்போதும் வெளியில் தெரிகிற விதத்திலேயே இருக்கிறது. கண் என்ற ஒன்று அவயவத்திற்குத்தான் அவசியமான சமயங்களுக்காக ரப்பை என்று மூடி போட்டு வைத்திருக்கிறதே தவிர காது மூக்கு வாய் ஆகியவை நன்றாக வெளியில் தெரிகிற விதத்திலேயே இருக்கின்றன. ரப்பை கண்ணை மூடுகிற மாதிரி உதடு நாக்கும் பல்லும் தெரியாமல் மூடுகிறதென்றாலும் இவற்றுக்குள் வித்தியாசமும் இருக்கிறது. கண்ணின் காரியமான பார்வை என்பதில் ரப்பைக்கு வேலையே இல்லை. பார்வையை மறைப்பதற்கே ஏற்பட்டது அது. உதடு அப்படி இல்லை. பேச்சு என்ற காரியத்திலேயே நேராக நிறைய பங்கு எடுத்துக்கொள்வது அது. நாக்கு பல் உதடு மூன்றுமே சேர்ந்துதான் பேச்சு என்பதை உண்டாக்கும் கருவியான வாய். ப மா முதலான சப்தங்கள் உதட்டாலேயே முக்கியமாக உண்டாவதால் ஹௌஷ்டியம் என்றே அவற்றுக்கு பெயர். இங்கிலீஷிலும் லிப்பை வைத்து லாபியல் என்கிறார்கள். நமக்கெல்லாம் வாயின் அங்கமான உதடு எப்போதும் வெளியே தெரிகிறது. யானை ஒன்றுக்குத்தான் வாயை மூடிக்கொண்டு தும்பிக்கை இருக்கிறது. வாயை கையால் பொத்திக் கொள்வது அடக்கத்திற்கு அடையாளம். நாம் கையை மடித்து கொண்டு போய் ஒரு காரியமாக வாயை பொத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. யானைக்கானால் ஸ்வபாவிகமாகவே தன்னியற்கையாகவே அதற்கு கையின் ஸ்தானத்தில் உள்ள தும்பிக்கை வாயை சதாவும் மூடிக்கொண்டிருக்கிறது. தும்பி என்றால் யானை, அதன் கை தும்பிக்கை. தும்பிக்கையால் ஆகாரத்தை எடுத்து அது வாய்க்குள்ளே போட்டு கொள்கிற போதும் தும்பிக்கை உசர தூக்கி கொண்டு பிளறுகிற போதும் மட்டும்தான் அதன் வாயை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட வாய்க்காரராக பிள்ளையார் இருப்பதில் பெரிய தத்துவார்த்தம் இருக்கிறது. எத்தனை வித்வத்திருந்தாலும் ஒடவென்று விஷயங்களை கொட்டி வாதம் பண்ணி கொண்டிருக்காமல் அவசியமான சமயம் தவிர மற்ற காலங்களிலெல்லாம் வாயை மூடிக்கொண்டிருப்பதுதான் நிஜமான வித்வானின் லட்சணம் என்று காட்டவே தும்பிக்கையால் வாயை மூடிக்கொண்டிருக்கும் கஜரூபத்தில் இருக்கிறார். அத்தனை வித்வத்துக்கும் முடிவு மௌனம்தான் என்று காட்டுகிறார். விக்னேஸ்வரர் நிஜமான சுமூகர். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.